அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது 2008 2009 நடைபெற்ற பிஜிடிஆர்பியினுடைய வினாத்தாழ்ப்ப. அதாவது பிஜிடிஆர்பியினுடைய வினாத்தாள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பகுதியில் இருக்கும். ஒன்று நம்முடைய தமிழ் பாடப்பகுதி, அடுத்து இரண்டாவது உளவியலுக்கான பாடப்பகுதி, அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னால் அதற்குரிய பிற பாடப்பகுதிகள் இருக்கும். இந்த பதிவில் நாம் காண இருப்பது முதலாவதாக அமைகின்ற, அதாவது தமிழ் பாடத்திற்குரிய வினாக்களும் அவற்றிற்கான விடைகளையும் காண இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய தமிழ் பாடத்துக்குரிய வினாக்கள் 21 ஆரம்பிக்கிறேங்க. கட்டுரையாவது சிதறுண்ட சிந்தனை என்று கூறியவர் யார்? சரியான விடை பேக்கன். அடுத்த வினா, கதைகளின் தோற்றம், பரவிய விதம், அதற்குரிய காரணங்கள் ஆகியவற்றை அறிய உதவும் கோட்பாடு எது? வரலாற்று புவியியல் கோட்பாடு. நிலம், நீர், வழி, விசும்பு என்ற 4 அளப்பு அறியையே என குமுட்டூர் கண்ணனார் யாரை பாடுகின்றார்? சரியான விடை மேவரமன் நெடுஞ்சேரலாதனை பாராட்டுகின்றார். ஓமை போலி என்ற பெயருடைய அணி எது? ஒட்டணி. மாபெரும் மீட்பர் நீயோ என இயேசுபிரானை வினவியவன் யார்? சரியான விடை கைப்பாஸ் என்பவன். தமிழகம் முழுவதையும் காலால் அளந்தோம், மக்களின் மனங்களை யாழால் அளந்தோம் என்று பாடியவர் யார்? சரியான விடை ஔவையார். தேசிய கவிஞர் எனவும் காந்திய கவிஞர் எனவும் மதிக்கப்படுபவர் யார்? சரியான விடை நாமக்கல் கவிஞர். கத்தி இன்று ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இதெல்லாம் பாடி பார்த்தீங்கன்னா காந்திய கவிதான் இல்லைங்களா? வழிநடைப்பாளன். எந்த மொழியில் மாறுதல்கள் தடையின்றி நேர்ந்த வண்ணம் இருக்கும் என மூவா கூறுகின்றார்? சரியான விடை இலக்கியம் இல்லாத மொழியில் அவ்வாறு நடைபெறும். திருவாசக அடைக்கல 10 எத்தலத்தில் உரையும் இறைவனை பாடியது? சரியான விடை திருப்பெரும் துறை. குகனின் தலைநகரம் எது? திருங்கபேரம். சரிங்களா? இது அடுத்த வினாப்ப. கவிதை, கற்பனை, உணர்ச்சி ஆகியவற்றின் மொழியாகும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆசிலிட். நாட்டுப்புற தெய்வங்களுக்கு கொண்டாடப்படும் விழாவை கொடை என மாவட்ட மக்கள் கூறுகின்றார்கள்? திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கூறுகின்றார்கள். கலித்தொகையில் நும்மொடு துன்பம் துணையாக நாடின் அதுவல்லது இன்பமும் உண்டோ எமக்கு என கூறியவர் யார்? சரியான விடை தலைவி. மண்ணொரு தொழில் தன்னொரு தொழில் என தன்னுள் இரு கூறுகளை உடைய திணை எது? சரியான விடை வெற்றி. அது அப்படின்னா என்ன? மண்ணொரு தொழில்னா மன்னன் சொல்வதை கேட்டு உடனே செய்வது. தன்னொரு தொழில்னாக்க வீரன் என்பவன் தாமாக உணர்ந்து செய்வது. ஆக இந்த 2 கூறுகளை தனக்கே வைத்திருக்கின்ற திணை வெற்றி திணை ஆகும். பண்பாடு கெட்டவர்கள் பலபாடு படுவார்கள் என கூறியது யார்? கைப்பாஸ். பொன்னகரம் சிறுகதையை எழுதியவர் யார்? புதுமை பித்தன். தமிழ் இலக்கியத்தின் முதல் அந்தாதி நூல் எது? அற்புத திருவந்தாதி. காரைக்கால் அம்மையார் எழுதியிருங்க. சரிங்களா? இரு மூ முதலான பெயர் அடைகள் எதை உணர்த்துகின்றன? எண்ணிக்கை அளவை உணர்த்துகின்றன. ஆர்த்தான் அரக்கந்தனை மால்வரைக்கு அளந்திட்டு அருள் செய்த அது கருதாய். இதில் இடம்பெறும் அரக்கன் பெயர் என்ன? ராவணன். அடுத்த வினாப்ப. இம்மலை தனியே நீர் இங்கி இருப்பதே என்று நைந்து கூறியவர் யார்? சின்னனார் ஆவார். உணர்வின் சிறப்பை ஒட்டிய சிறுகதையே சிறந்தது என்று கூறியவர் யார்? எட்கர் ஆலன் போ. அப்போ ஒரு சிறுகதைனா இப்படி இருக்கணும், உணர்வை ஒட்டியதாக அமைந்திருத்தல் வேண்டும். சமுதாயத்தின் தனி உரிமை பத்திரம் என பேரறிஞர் மாலினோவிச்கி கூறுவது எதனை? புராண கதைகளை. மானம்பரின் உயிர் நீப்பர் எதனை போன்றவர்கள்? கவரிமானை போன்றவர்கள்.
ஆசிரிப்பாவிற்குரிய ஓசை இது அகவல் ஓசை. பழங்கால இயற்கை செய்யும் புதுக்காட்சி பருகு தம்பி என பாடியவர் யார்? பாரதிதாசன். எதிரிகளுக்கு பதம் பொழியும் யானை, எங்களுக்கு குளம்படியும் யானை என ஔவையார் யாரை பாடினார்? அதியமான் அஞ்சி. சரிங்களா? அடுத்து, பொருணர் ஆற்றுப்படையில் ஆற்றுப்படுத்தும் பொருணன் எவ்வகையை சார்ந்தவன்? சரியான விடை போர்க்களம் பாடுவோன். அம்மா எப்படி அம்மா பொருணர் அப்படின்னால என்ன அர்த்தம்? போர் புரிபவன் அர்த்தம் இல்லைங்களா? பொருது நிற்றல் அப்படின்னா சண்டையிடுவதற்காக நிற்றல் என்று பொருள். அவன் போர்க்களம் பாடுவனாகத்தான் இருக்கிறான். சரிங்களா? அடுத்து, ஒரு மெய்யின் முன் அம்மெய்யே மயங்கும் மயக்கம் எது? உடல்நிலை மெய் மயக்கம். சரிங்களா? அடுத்து, சுந்தரருக்காக சிவபெருமான் யாரிடம் தூது சென்றார்? பறவை நாச்சியாரிடம் தூது சென்றார். காலத்தி மலை அருகில் ஓடும் நதி எது? பொன்முகலி ஆறு. சமுதாயத்தின் போக்கையே திருத்த வல்லதாகவும் மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் உள்ளது எவ்வகை இலக்கியம் என்று மூவா கூறுகின்றார்? சரியான விடை நாவல். பலரின் அறிவையும் ஒருவரின் உண்மைத்தன்மையையும் உணர்த்துவது எது? சரியான விடை பழமொழி. சேர மன்னர்களை பாட்டுடை தலைவர்களாக கொண்ட சங்க நூல் எது? சரியான விடை 18. அம்மா எப்படி அம்மா? 18 பாத்தீங்கன்னாக்கோ 10 பாடல்கள் அடங்கிய நூல். சரிங்களா? அதான் 10. அதுல முதல் 10 இறுதி 10 கிடைக்கல. இருந்தாலும் இந்த 2 முதல் 9 வரைக்கும் இருக்கின்ற அது கிடைத்திருக்கின்றன என்றாலும் ஆக மொத்தமும் பார்த்தீங்கன்னா, அதாவது 1 முதல் 10 வரை இருக்கின்ற அனைத்தும் முழுக்க முழுக்க சேர மன்னர்களை பற்றி மட்டுமே பாடப்பட்ட இலக்கியம் அது. சரிங்களா? அடுத்து, பொருளோடு பொருளைய வைத்து ஒப்புமை தோன்ற கூறும் அணி எது? சரியான விடை ஓமை அணி. என்னை முழுக்காட்டி என்னையே கரைத்து கொண்டு அங்கிருந்து வருகிறது என திருப்பி கூறுவது எதனை? ஒரு கிராமத்து நதி. சாப விமோசனம் கண்டாலும் பாப விமோசனம் கிடையாதா என தேம்பியது யார்? சரியான விடை அகலிகை. சரிங்களா? அடுத்து, நாவலன் தன்பொழில் நாடு என்று அழைக்கப்படுகின்ற நாடு எது? இந்தியா. தமிழ் இலக்கண நூலார் ஓர் எழுத்து பிறந்து நின்று முடியும் கால அளவை எவ்வாறு கூறுவர்? மாத்திரை என்று கூறுவர். அடியேன் உன் அடைக்கலமே என திருப்பெரும் துறையில் பாடியவர் யார்? மாணிக்க வாசகர். உம்மை திட்டியில் தெரிய கண்டேன் திடுக்கமும் தீர்ந்தன்றே என்று நபிகள் நாயகத்திடம் கூறியவர் யார்? பெண்மான் கூறியது. சரிங்களா? அடுத்து, கண்ணாலும் செவியாலும் நுகரத்தக்க கலை என்று இலக்கிய மரபு நூலில் குறிப்பிடப்படும் கலை எது? சரியான விடை நாடகம். அது கண்ணாலையும் பார்க்கலாம், செவியாலும் இன்பம் நுகரலாம். அதுதான். இப்ப சிற்பம் ஓவியம் பார்த்தீங்கன்னா கண்ணால் மட்டும்தான். இயல் அதே மாதிரிதான், கண்ணால் மட்டும்தான் நுகர முடியும். ஆனால் நாடகம் என்பது கண்ணாலும் செவியாலும் நிகரக்கூடியது. சரிங்களா? ஆசை நிறைவேறுவதற்குரிய கருவி என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் எதனை கூறுகின்றார்? சரியான விடை பழங்கதைகள். பெருமை செல் இனி அகத்தி என்று புதல்வனிடம் கூறியது யார்? தலைவன். நாடு காவலுக்கு உரியவராக நம்பிய பொருள் யாரை குறிப்பிடுகின்றது? அரசரை குறிப்பிடுகின்றது. சரிங்களா? அடுத்த வினாப்பா. வாழ்வு மாயமெனும் உண்மை மனத்தில் கொள்ளாமல் நாளும் நைந்திடுதல் எதை தரும்? நகைப்பை தரும். அடிபுதை அரணம் என்பது எப்பொருளை குறிக்கின்றது? காலணியை குறிக்கின்றது. காலணின்னா நம்ம காலில் அணிகின்ற அணி, அதாவது செருப்பு. சரிங்களா? அடுத்த வினாப்பா. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலின் பெயர் என்ன? திருமந்திரம். அம்மா அப்படின்னா என்னங்கம்மா? அதாவது 3000 பாடல்கள் அடங்கிய நூல். அதனால் அந்த நூலின் பெயர் தமிழ் 3000. ஒளிநூலார் கொள்கைப்படி யகரமும் மகரமும் எவ்வகையை சார்ந்தவை? அரை உயிரை சார்ந்தவை.
சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் என வேண்டுபவர் யார்? சரியான விடை திருநாவுக்கரசர். அது எப்படி அம்மா? அதாவது திருநாவுக்கரசர் வந்து சமண சமயத்தில் இருக்க அவரை சைவத்திற்கு மாற்றுவதற்காக அவர் தமக்கையார் இறைவனிடம் வேண்டுகின்றார். இறைவன் சிவபெருமானிடம் அதன்படி அவருக்கு சூளை நூல் கொடுக்கின்றார். அப்ப அந்த சூளையின் போது அவர் இறைவனை வேண்டி இந்த பாடலை பாடுகின்றார். கூற்றாயிரவாறு விளக்ககிலீர் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு வந்து வயிறு வந்து சுடுது, இதை தவிர்ப்பீர்களாக, அருள்வீர்களாக என்று அவர் வேண்டுவதாக இந்த பாடல் வரிகள் அமைகின்றன. சரிங்களா? கண்ணப்ப நாயனார் அவதரித்த திருநாட்டின் பெயர் என்ன? சரியான விடை பொத்தப்பி. அடுத்ததாக, சுவை இன்பம் தவிர வேறொரு பயனும் கருதாமல் புலவர் இயற்றின எவ்வகை இலக்கியம்? தேர் இலக்கியம். பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லா பறவைகள் என்று கூறியவர் யார்? சரியான விடை சத்தியார்த்தி. சரிங்களா? ஒவ்வொருத்துக்கும் தனிப்பதிவு நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றன. இப்ப கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல இத்தொடர் இடம்பெறும் நூல் எது? சரியான விடை குறுந்தொகை. நெடில் தொடர் குற்றியலுகிற சொல் எது? சரியான விடை காசு. அம்மா எப்படி அம்மா? அது வந்து குசுறு துபுறுல கடைசி எழுத்து முடிஞ்சிருக்கணும். அதற்கு முன் இருக்கின்ற எழுத்தை ஒட்டி அதோட வகையானது அமையும். அதன்படி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க பாருங்க, தூ முடிஞ்சிருக்கின்றது, கூ முடிஞ்சிருக்கின்றது, இங்கேயும் முடிஞ்சிருக்கின்றது, இங்கேயும் முடிஞ்சிருக்கின்றது. அதற்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து இது மெய் எழுத்து. இது குறில் எழுத்து, அதாவது குறில குறுகிய ஓசை உடையது. இங்கேயும் மெய் எழுத்து. நம்ம கேட்டிருக்கிறது நெடில் தொடர். அப்ப பாருங்க, இந்த காசு பிரித்தோம்னா இக்கு குட்டல் ஆ, இந்த ஷூ இருக்கு. அப்ப நெடில் எழுத்துதான் அதன் முன் அமைகின்றது. எனவே நெடில் எழுத்தே தொடர்ந்து வந்த உகரம். எனவே காசி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்த வினாப்பா. அழைக்கும் பொழுதனில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான், அவன் யார்? கண்ணன் என் தோழன் என்பது சரியான விடை. சரிங்களாப்பா? ஆக இதுவரைக்கும் பார்த்தோமானால் 2008 2009 நடைபெற்ற இந்த பிஜிடிஆர்பியினுடைய வினாத்தாள் நம்ம பார்த்தோம்பா. அதில் அமைகின்ற இந்த 3 பகுதிகளில் முதல் பகுதியான தமிழ் பாடப்பகுதிக்குரிய வினாத்தாள்களும் அவற்றினுடைய விடைகளையும் நம்ம பார்த்தோம்பா. சரிங்களா? இந்த ஒவ்வொன்றிற்குமான தனித்தனி பதிவுகள் நம்முடைய வளவெளி பக்கத்தில் இருக்கின்றன. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். உதாரணமா குற்றியலுகரை வந்து எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் வீடியோ இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனிப்பதிவுகள் இருக்கின்றன. இப்ப சரிங்களா? பக்தி இலக்கியம், அதே மாதிரி குறுந்தொகைன்னு பார்த்தா 8 தொகை. அதனால அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன், நினைத்து படியுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்கப்ப, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.